ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் பிரியாணி இலையும் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். நான் ஓரளவுக்கு நீல வாக்கில் தான் கட் பண்ணேன், ஆனால் நைஸாக கட் பண்ணியிருக்கறனால சட்டுன்னு வதங்கிடும். அதே மாதிரி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கீறிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். கிரேவிக்கு எதுக்காக இருந்தாலுமே வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி இந்த நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சிக்கனும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அது தண்ணியை நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து சிக்கனை மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ தக்காளி போட்ட உடனே நம்ம கல்லுப்பு போட்டோம்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். அதுக்காக கல்லுப்பும் சேர்த்துக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதனோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடணும். அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் அப்புறம் தான் 1 பை 1 சேர்க்கணும். பாருங்கள், இது கல்லுப்பு போட்ட உடனே நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி முழுசாக கிடந்தாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லாவே இருக்காது. அதோடய ஃப்ளேவர் எதுவுமே இறங்காது. இப்போ வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். எப்போவுமே சிக்கன் மட்டன் என்ன கழுவினாலும் மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. அது வந்து கிருமி நாசினி தானே. மஞ்சள் ரொம்ப நல்லது. கழுவிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது தான். மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம போட்டு இதை ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தோடு அதை நல்லா வதங்கி வரும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா மஞ்சத்தூள் நிறைய போட்டு கழுவி இருக்கிறதுனால தேவைப்பட்டால் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த மறுபடியும் இதையுமே இந்த எண்ணெயிலே நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கும்போது அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. மிளகாத்தூள் வந்து இந்த எண்ணெயிலே வதங்கும்போது இப்போ பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்துக்கு நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவிலே நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். நம்ம எடுத்த உடனே தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் அதில் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு அந்த நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் கசகசாவும் போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாமேன்றனால. இதுக்கு கசகசா போடணும்னு கட்டாயம் கிடையாது. இதுக்கு வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு சீரகம் தேங்காய் போட்டாலே போதும். இதுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு மிச்சத்தை மட்டன் குழம்புக்கு ஊற்றிக்க போகிறேன். கறி நல்லா வேகணும். கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். நம்மளுக்கு மூடி இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். இப்போ தேங்காயும் ஊற்றிட்டு இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்குதா. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வேக வச்சோம்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இறக்க போயில மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்க வேண்டியது. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி சட்டுன்னு செஞ்சிடலாம். அது வேகிறது ரொம்ப நேரம் ஆகாது. 20 நிமிஷத்தில் அதிகபட்சம் நல்ல இதில் வச்சோம்னா 20 நிமிஷத்தில் இது வெந்துடும். அரை மணி நேரம் தான். தக்காளி வெங்காயம் வெட்டினோம்னா டக்குன்னு வச்சிடலாம். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.